எப்படியாவது டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ணணுன்றது மட்டும்தான் மைண்டில் இருக்கும். பட் ஆனால் எப்படி பண்ண முடியல அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. ஃப்ரெண்ட்ஸ், டிக்கெட் வந்து 2025க்கு வந்து ப்ரைஸிங் வந்து எவ்வளோ அப்படின்றத இந்த வீடியோவில் வந்து நம்ம பார்த்துருவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு IM360 சேனல். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிஎஸ்கே மேட்சஸ்க்கான டிக்கெட்ஸ் வந்து டேட் வந்து எப்போ சேல்ஸ்க்கு வந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. பட் ஆனால் வந்து ப்ரைஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு சொல்லி யாருக்குமே தெரியாமல் இருக்குது. ஸோ அந்த டீட்டெயில்ஸ் தான் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் 19th வந்து 10:15 AM வந்து டிக்கெட் சேல்ஸ் நடக்குது. ஸோ இதுக்கு கவர்மெண்ட் வந்து நிறைய ஸ்டெப்ஸ் எடுத்துருக்குறாங்க. கவுண்டர் சேல்ஸ் வந்து கிடையாது. ஸோ வந்து எல்லாமே ஆன்லைன் தான். இப்போ அது மட்டும் இல்லாமல் மெட்ரோ ட்ரெயின் வந்து ஃப்ரீயாகவே வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். சென்னை சூப்பர் கிங்ஸ் டிக்கெட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா டூ அண்ட் ஃப்ரோ, அதாவது போகிறதுமே சரி வரதுக்குமே சரி, நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே வந்து மெட்ரோ ட்ரெயினை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து வந்துக்கலாம். மெட்ரோ ட்ரெயினுக்கு மட்டும் இல்லாமல் பஸ்ஸஸும் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃப்ரீயாகவே வந்து பஸ்ஸில் வந்து நீங்கள் வந்து ரைடு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி இனிஷியேட்டிவ்ஸ் வந்து கவர்மெண்ட் வந்து எடுத்துருக்குறாங்க. பட் ஆனால் இதுக்கே நம்மக்கிட்ட வந்து டிக்கெட் இருக்கணும். எல்லாருமே வந்து பரவலாக வந்து பேசிகிட்டு இருக்கிறது வந்து சிஎஸ்கே டிக்கெட்ஸை நம்ம எப்படி புக் பண்ணுறது அப்படின்றது தான். ஸோ நம்ம போன வருஷம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேட்ச்சு கூட சிஎஸ்கே மேட்ச்க்கு வந்து டிக்கெட் இல்லாமல் நான் இருந்ததே இல்லை. எல்லாத்தையுமே புக் பண்ணேன். எல்லாத்தையும் வந்து நேரில் போய் புக் பண்ணனா இல்லை வேறு ஏதாவது கான்டாக்ட்ஸ் மூலமாக புக் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அப்படி கிடையாது. ஆன்லைனில் தான் நானும் வந்து புக் பண்ணேன். எப்படி புக் பண்ணேன் அப்படின்னா, ஒரு ஸ்பெஷல் லிங்க் வந்து எனக்கு கிடைச்சிது. ஸோ அந்த லிங்கை யூஸ் பண்ணி என்னால் கியூ வந்து கொஞ்சம் சீக்கிரமாக வந்து ஸ்கிப் பண்ணி போக முடிஞ்சுது. ஸோ போன வருஷம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நான் சைடில் போடுறேன் பாருங்க. ഞമ്മക്ക് പെരിയോന് ഞാൻ ദുനിയാവിലാരാണ്. ஸோ இப்போ பார்த்துருப்பீங்க போன வருஷம் எப்படி நான் புக் பண்ணேன் அப்படின்னு சொல்லி. ஸோ இந்த வருஷமும் வந்து ஸ்பெஷல் லிங்க். சிடி அப்பர் வந்து 4000, கேஎம்கே டெரஸ் வந்து 7500. ஸோ இந்த ப்ரைஸிங் வந்து போக போக வந்து கம்மி ஆகுமா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா கம்மியில் ஆகாது. இதே ப்ரைஸிங்கில் தான் மோஸ்ட்லி போயிட்டுருக்கோம். சிஎஸ்கே பொறுத்தளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நல்லாவே வந்து ஹைப் எப்பவுமே இருந்துகிட்டு இருக்கோம். அதுக்கு ரீசன் வந்து எல்லாருக்குமே தெரியும். தலை டோனி வந்து அந்த டீமில் இருக்கனால கண்டிப்பாக சிஎஸ்கேவோட டிக்கெட்ஸ் வந்து எப்போவுமே ப்ரைஸிங் வந்து கமெண்ட் செக்ஷன்லேயும் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். ஏதாவது அப்டேட்ஸ் வந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அதை பற்றி நான் கண்டிப்பாக ரிசர்ச் பண்ணிட்டு வீடியோ போட ஆரம்பிப்பேன். இருக்கு. ஸோ இப்போ அடுத்து என்னன்னு பார்ப்போம். டிக்கெட்ஸோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ்லாம் இப்போ பார்த்துருப்பீங்க. ஸோ இந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து இன்னும் அஃபிஷியலாக வந்து யாருமே சொல்லலை. பட் ஆனால் அன்அஃபிஷியலாக எனக்கு கிடைச்ச நியூஸ் படி இதுதான் மோஸ்ட்லி இருக்கும். ஸோ போன வாட்டி மாதிரியே தான் 1700 தான் ஸ்டார்ட் ஆகுது. பட் ஆனால் நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆன்லைன்லேயே வாங்க பாருங்கள். ஆன்லைனில் வந்து கவுண்டரில் வந்து சேல்ஸ் பண்ண டிக்கெட்ஸ் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணுறீங்க. ஏன்னா நிறைய டூப்ளிகேட்ஸ் வந்து இப்போயே வந்து பிரிண்ட் அடிச்சிருக்கிறாங்களாமா. இப்போயே வந்து சேல்ஸ் வந்து ஆரம்பிச்சிருக்காங்க. அது எல்லாமே டூப்ளிகேட் டிக்கெட்ஸு. அதை வாங்கிட்டு நீங்கள் ஸ்டேடியம்குள்ளே போகணுன்னு பார்த்தீங்கன்னா QR கோட் ஸ்கேன் பண்ணும்போது அது வந்து ஸ்கேன் ஆகாது. ஸோ மோஸ்ட்லி ஏமாந்துருவீங்க. போன சீசன்ல நிறைய பேர் ஏமாந்துருந்தீங்க. ஸோ இந்த வாட்டி முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன்ல டிக்கெட்ஸ் வந்து புக் பண்ண பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ் மூலமா ஸ்பான்சர் டிக்கெட்ஸ் கிடைக்கும், அது கிடைக்கும், இது கிடைக்கும்வாங்க. பட் ஆனால் அதிகமான காசு கொடுத்து அதை வாங்கிட்டு ஏமாந்து போயிடாதீங்க. ஸோ நம்ம சேனலையும் அப்படி வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எப்படி புக் பண்ணணும், என்ன பண்ணணும், என்னென்ன ட்ரிக்ஸ் இருக்கு, டிப்ஸ் இருக்குன்றதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல வரும். ஸோ தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. யாராவது சிஎஸ்கே ஃபேன்ஸா இருந்தாங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு வந்து இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ. இவ்வளோ நாள் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க, அதுக்கு நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ கைஸ். தேங்க்யூ ஸோ மச். பை பாய்.